வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஓஏ கோர்ஸ் இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் ஜிஓ நம்பர் 187 படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஓல்டு டைப்பிங் மெட்டீரியலை கேன்சல் பண்ணிட்டு இன்க்ளூடு சிஓவில் அந்த டைப்பிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எதுக்காக போகணும்னா சிஓ மட்டும் இருந்தால் போதும், டைப்பிஸ்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ டைப் ரைட்டிங் இன்க்ளூடு இந்த சிஓக்குள்ளே கொண்டு வந்தாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மெயினாக ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்புக்காக மெயினாக அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் போகணும் கண்டிப்பாக சிஓ நீங்கள் முடிச்சிருந்தால் ஈஸியாக நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக வாங்கிட்டு உள்ளே போக முடியும். ஸோ ஓகே, இந்த தேர்வில் முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டைப்பிங் ஸ்பீடு, தமிழ் ஒரு ஸ்பீடு, இங்கிலீஷ் ஒரு ஸ்பீடு வந்துடும். ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஆஃபீஸ், இந்த 3 ஆஃபீஸ் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ், இந்த ஓஎஸை பற்றி தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மொத்த சப்ஜெக்ட்டு. ஸோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான். ஒன்லி உங்களுக்கு 40 ஒன்று தான் கம்ப்யூட்டரில் கேட்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் 40ல் 20 எடுத்தாலே நீங்கள் பாஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு யூனிட்ல ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வரும். இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு யூனிட் இருக்குது. அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டருடைய இந்த பேசிக் பார்ட்ஸை பற்றி, ஹார்ட்வேர்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். இதை பற்றி விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு லெட்டர் எப்படி, வேர்டு ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது, வேர்டு இல்லை ஓப்பன் ஆஃபீஸில் யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்புறம் கால்ஸ், ஒரு டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸல் ஆர் ஓப்பன் ஆஃபீஸ் கால்ஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது. அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, பவர் பாயிண்ட் ஆர் இம்ப்ரெஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தா இங்கே ஆஃபீஸ் அப்படி சேர்த்துருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னென்ன ரெகுலேஷன் இருக்கும், எப்படி அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டில் இந்த கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி இருக்கும். இது ஒவ்வொரு யூனிட்லேருந்து நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 to 6 மார்க் கிட்ட கேட்பாங்க ஒவ்வொரு யூனிட்லேருந்தும். ஸோ இதான் கவர் ஆகும் 7 யூனிட். ஸோ எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 எக்ஸாமு. பேப்பர் 1 அப்படின்னா தேரி எக்ஸாமு. அதில் 50 மார்க்ஸு 1 ஹவர் நடக்கும். அந்த தேரி எக்ஸாம் மீன்ஸ் என்னன்னா, ஸோ அதை பற்றி கீழே சொல்கிறேன் உங்களுக்கு. 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து செகண்ட் பேப்பர் பார்த்தா ஒரு ஸ்பீட் டைப் பண்ணணும், ஜூனியர் லெவல் ஸ்பீட் டைப் பண்ணணும், 30 வேர்ட்ஸ் ஃபார் மினிட்ஸ், அதாவது ஜூனியர் லெவல் ஸ்பீடு அந்த டைப் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு 10 மினிட்ஸு. அடுத்து பேப்பர் 3 தமிழ் டைப் பண்ணணும், அதேமாதிரி ஜூனியர் லெவலில். ஸோ அது உங்களுக்கு 10 நிமிட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல். மொத்தம் இதில் ப்ராக்டிக்கல் பார்த்தா 38 ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கலில் ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம எக்ஸாம் தேதி கட்டுற மாதிரி இருக்கும். இது மொத்தமாக 200 மார்க்ஸு. பட் நீங்கள் இதில் 100 மார்க் எடுக்கும். மினிமம் ஒவ்வொரு ஈச் அண்ட் சப்ஜெக்டில் 20 மார்க்ஸும், ஓவரால் டோட்டல் 100 மார்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் நம்ம 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ பாஸ் தான். ஆனால் ஓவரால் டோட்டல் வரும்போது நமக்கு 100% இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பாஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சர்டிஃபிகேட்டால் உடனே நீங்கள் எக்ஸாம் முடிச்ச உடனே எடுத்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேரி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் ஒரு 10 கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. மல்டிபிள் சாய்ஸ் தான், பட் வித் ரீசனிங்கோட லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிருப்பாங்க. ஸோ 2 கூற்று 1 கூற்று 2 மாதிரி இருக்கும். ஸோ லாஜிக்கல் 1 ரைட் ஆர் லாஜிக்கல் 2 ரைட்டா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ மேத்ஸ் ஃபாலோயிங் 10 மார்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 மார்க்ஸ். மொத்தமாக உங்களுக்கு 50 மார்க்ஸ் வரும். இந்த 50ல் நீங்கள் 20 எடுத்தால் பாஸ். பட் ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் 100 மார்க் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா மொத்தம் 38 ப்ராக்டிக்கல். அந்த 38 ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ஸோ ஈவனாக ஒரு 5 to 7 மார்க்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் தேரியை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது. ஸோ அடுத்து ஸ்பீடு எப்படி அடிக்கணும், ஒரு ஸ்பீடு தமிழ், ஒரு ஸ்பீடு இங்கிலீஷு. ஸோ என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், மருதம் சொல்லிட்டு தமிழ் 99 சொல்லிட்டு ஓல்டு கீபோர்ட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் 99 கீபோர்டுன்ற ஒரு கான்செப்டில் டிஃபால்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மருதம் ஃபாண்ட் டைப் பண்ணுற மாதிரி தெரியணும். ஸோ 38 ப்ராக்டிக்கல் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கேட்பாங்க. அந்த ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் அப்லோட் பண்ண மாதிரி, அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு 25 மார்க்கும், அது ஆஃபீஸில் சப்மிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 மார்க்கும் தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மொத்த சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை நம்ம ஈஸியாக எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கவர் ஆகிருக்கு எல்லாமே டோட்டலாகவே. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்கு போட்டிருக்கோம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு என்னென்னா ஒரு டைப் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு இப்போ ரேம் கம்ப்யூட்டர்னு எடுத்தால் பேசிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் இதில் கவர் ஆகிற மாதிரி நம்ம புக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த புக்கு.
ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் இந்த புக்கில் என்ன இருக்கும் பார்த்தா ஒவ்வொரு யூனிட் வைஸாக அவங்க தெரியல என்னென்ன கேட்டிருப்பாங்களோ, எந்தெந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்களோ அது எல்லாமே இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னா அவங்க CPU அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் என்ன வருமோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இது தவிர்த்து இந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தா இது வரை எப்படிலாம் இந்த கொஷின்லேருந்து கேட்கலாம் அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாமோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜஸ் கிட்ட வரைக்கும் கொஷின் பேங்க் மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஷின் பேங்க் நீங்கள் படித்தாலே போதும் 100% இந்த தேரியில் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த கொஷின் பேங்க். ஸோ யூனிட் வைஸாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வைஸாக இருக்க கொஷின் பேங்க் இருக்கும். ஸோ ஒரு யூனிட் 1ல் என்னென்ன கொஷின்லாம் கேட்க பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே 150 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 150ல் டோட்டலாக எல்லா கீவேர்ட்ஸும் கவர் ஆகிருக்கும். அதாவது சப்ஜெக்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஈவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 150 கீவேர்ட்ஸ் நான் 150 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு கொஷினில் அப்படி எப்படிலாம் கேட்பாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து பேசிக்காக இதுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நீங்கள் 5 டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி பின்னாடி பேக்எண்டில் உங்களுக்கு கொஷின் பேக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேக்கான ஆன்சரும் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ 7 யூனிட்டுக்கும் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இந்த புக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் இதெல்லாம் லாஸ்ட்டாக கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் படித்ததை வச்சு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரைட்டாக தப்பான்றதை நீங்கள் அந்த பின்னாடி புக்கோட பின்னாடி இருக்க ஆன்சருக்கு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 5 டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ ஓகே இது எப்படி நம்ம இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது? ஓகே ஒரு 3 மந்த்தில் நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த CO கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் 2 years கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஈக்குவல். இன்கேஸ் நீங்கள் டைப்பிங் படிக்கணும்னா போத் ஹையர் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் CO பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 2 years கிட்ட ஆகிடும். ஸோ அந்த 2 years கோர்ஸை நம்ம ஒரு 3 மந்த்தில் கிராக் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம அதுக்காக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் தனியாக ஒரு லாகின் கொடுத்துருவோம். அந்த லாகின்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ்ன்னு இருக்கும். அதில் 2 கோர்சஸ் நாங்கள் பில்டு பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து CO கோர்ஸஸ், ஒன்று டைப்பிங் கோர்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து CO கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்போ என்ன மொத்தம் இருக்குது 7 யூனிட் சொன்னால அந்த 7 யூனிட் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணி தான் போக முடியும். இப்போ பேசிக் ஆஃப் யூனிட் பிக் பண்ணிங்கன்னா இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் யூனிட்டில் இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு இப்போ நடத்தம் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் யூனிட் அடுத்து செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தியரிட்டிக்கலாக அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்திருப்பேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்கலாக கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இப்போ பேசிக்கலாக இந்த யூனிட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. இது இப்போ தான் கேஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிபியூன்றது அந்த போர்டுக்குள்ளது மதர் போர்டு சொல்லுவோம். இதுக்குள்ளே சின்னதாக ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்குள்ளே அது சென்ட்ரல் இந்த பிளேஸ் தான் இருக்கும். அது பார்த்தா சிபியூ சொல்லுவோம், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். அதுதான் கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படி சொல்லுவோம். அப்போ மெயினாக நீங்கள் நிறைய பேர் இது பேர் CPU சொல்லுவீங்க. அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கேஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த கேஸ். இது ஒரு கவர் தான். இதுக்குள்ளே ஒரு போர்டு இருக்கும், மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டுக்குள்ளே தான் இந்த CPU இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து RAM அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ CPU ஒர்க் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே வந்து சரி ஓகே இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் கிளாஸ் இருக்கும். சப்போஸ் இந்த 2 யூனிட் கிளாஸ் முடிச்சோன்னா இந்த கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன். இது நீங்கள் 100% முடிச்சோன்னா உங்களுக்கு கியூஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அந்த கியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது, இதுக்கான ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக முடித்த உடனே உங்களுக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் எதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க எதெல்லாம் தப்பாக பண்ணீங்கன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கடைசியாக நீங்கள் இந்த கொஸ்டின் வேணால் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வரும்போது ஸோ எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இந்த கொஸ்டினில் 90% மார்க் இருக்கணும். அப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ முடிச்சிட்டீங்க அப்படி இந்த ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 90% மேலே இருந்தால் மட்டும்தான் ஸோ இங்கே வரும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 3 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த தேரிக்கான கொஷின்ஸ் அதில் எப்படிலாம் கேட்பாங்க, இந்த பர்டிகுலர் கீவேர்ட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வருமோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸோ அடுத்த லெவல் வீடியோ ஓப்பன் ஆகும்.
அடுத்த லெவல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கியூஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கியூஸ் அட்டன் பண்ணி நீங்கள் முடிச்ச உடனே அடுத்த வீடியோ ஓப்பன் ஆகும். அதுலேயே நீங்கள் 90% மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 60 days பிளான் வரும். டோட்டலாக ஒரு 60 நாள் கிளாஸில் நீங்கள் கிளியராக அந்த சிஓக்கில் ஒன் வேர்ட் கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் ஜென்ரேட் ஆகிடும். உங்கள் கம்ப்யூட்டர் பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒன் வேர்டில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த மெத்தட் 60 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், சிஓஏ கிளியர் முடிச்சிடலாம். அடுத்தது டைப்பிங் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அப்போ டைப்பிங் ப்ராக்டிஸ் நம்ம பிக் பண்ணலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து பேசிக் டைப்பிங், இதுவரை கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங்கே தெரியாதுன்னா கூட பிரச்சனை இல்லை. இங்கே போய் நீங்கள் டைப் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதில் பேசிக் டைப்பிங் இருக்கும், இங்கிலீஷ், அது மாதிரி பேசிக் தமிழ் 2 மெத்தட் இருக்கும். இப்போ ஓல்டு மெத்தட் இருக்கும் அண்ட் நியூ மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கற்றுக்கலாம், இல்லை இந்த மெத்தட் வேணால் நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைப்பிங் பண்ணியிருக்குங்கன்னா இந்த பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. புதுசாக பண்ணுறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து இது வரைக்கும் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு காமிங் பார், ஃபிங்கர் காமிங் பாருங்க. அந்த ஃபிங்கரை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்தெந்த ஃபிங்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறது இங்கே சைடில் காமிக்க பாருங்க. ஸோ கீழே சொல்லிட்டு இருக்கோம் எந்த லெட்ரு. ஸோ இடது விரல், கட்டை விரல் அப்படின்னு சொல்லி, சாரி சுண்டி விரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன விரலை சொல்லுதோ அந்த விரலை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் டைப் பண்ணிட்டே இருக்கலாம். கீபோர்டில் அழகாக உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஈஸியாக தப்பு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கின்றதை இங்கே காமிக்கும். ஸோ இது எப்போ வெளியே வரும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓவராலாக உங்களுக்கு 90% அக்யூரன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? அதுவும் சேம் தான், இதுவும் செக் பண்ணி பார்க்கும். இந்த அக்யூரன்சி கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் அக்யூரன்சி இல்லைன்னா திரும்ப இதே ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 days 3 days நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸோ அடுத்த லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாக வேணால் இங்கே ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக இருக்கனாலும் இந்த ஃபாண்ட் சைஸ் சின்னதாகிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் அடிச்சிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒர்க் இருக்குது சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க கூட திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்தால் கூட சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே விட்டு போனீங்களோ அங்கே உங்களுக்கு எக்ஸாம் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்லேருந்து அடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ வேணா பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ ஒன்று ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு கூட வெளியே வந்துடலாம். ஓகேவா? அடுத்து நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட். ஆக்சுவலாக நம்ம 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வரணும். எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்தவரை 35 எரர் தான் மேக்ஸிமம். ஸோ அக்யூரன்சி வந்து நமக்கு 98% இருக்கும். ஆக்சுவலி இந்த பேசிக் ப்ராக்டிஸுக்கு நமக்கு 90% போதும். ஸோ 90% நீங்கள் இருந்தால் தான் உங்களால் அடுத்த ப்ராக்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த ப்ராக்டிஸுக்கு சேம் இதே மாதிரி பண்ணிகிட்டே போயின்னா உங்களுக்கு 55 நாளில் இந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ 55 நாளில் இங்கே கிளியராக எதை கற்றுக்கலாம் அப்படின்னா பேசிக்காக ஒரு ஸ்பீட் அடிக்கிற ஒரு லெவல் ஊற்றலாம். ஸோ நல்லா ஸ்பீடாக டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஸ்பீட் ப்ராக்டிஸ்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் போய் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீடு ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க, அந்த ஸ்பீட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸோ இங்கே டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா அது சேம் தான். அதே மாதிரி இதில் வந்து 98% அக்யூரன்சி உங்கள்கிட்ட பார்க்கும். 98 அக்யூரன்சி இருக்க வரைக்கும் தான் திரும்ப இந்த ஸ்பீட் நீங்கள் அடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நீங்கள் 98% எப்போ அடிச்சோ அப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் நமக்கு கேம் மாதிரி இது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அடுத்து தமிழ் நமக்கு அடிக்கணும் அப்படின்னா தமிழ் வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னா ஸோ 1 2 புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து தமிழ் 99 கீபோர்டு யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி டைப்பிங் யூஸ் பண்ணுறவங்க வந்து தமிழ் பேசிக் டைப் யூஸ் பண்ணலாம். இப்போ டைப் 99 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான கீ மெத்தட் இங்கே கீழே காமிக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி தான் இதுவும். சப்போஸ் எந்த கீ யூஸ் பண்ணணுன்றதை இங்கே காமிக்கும். இந்த விரலில் எந்த விரலோ அது கண்டிப்பாக அந்த விரலை பேஸ் பண்ணி தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த விரலை பேஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகே, டன். ஸோ இதே மாதிரி இதுக்கான ஸ்பீடு ஓப்பன் ஆகிடலாம். இங்கே ஜூனியர் பேசிக் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேக் போயிட்டீங்க, இங்கே ஸ்பீடு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் படிச்சிங்களோ, இப்போ ஸ்பீட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ எந்த கீபோர்ட் மெத்தட் நீங்கள் கற்றுட்டீங்களோ அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஓல்டு டைப்பிங் மெத்தட் கற்றுக்கிங்கன்னா ஓல்டு டைப்பிங் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் அடிக்கலாம். அந்த ஸ்பீட் அக்யூரன்சி வந்து 98% வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த லெவல் மூவ் ஆகும். ஓகே, இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம ஒரு 90 days கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். 100% வந்து மேக்ஸிமம் 90 days சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு 45 days கூட முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வாங்கணும். ஸோ அப்போ சிஓ பாஸ் பண்ணால் நம்ம என்ன தரணும், ஒரு ஸ்பீட் அடி கற்றுக்கணும். இதே மாதிரி தான் அங்கே ஸ்பீடு வரும். அதே மாதிரி தமிழ் ஸ்பீடு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடும். சிஓ எக்ஸாம் கியூஸ் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த 40 மார்க் வாங்க தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. அதுக்கான வீடியோ 38 வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக அந்த 38 ஒரு ப்ராக்டிக் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிக்கலாம். ஒரு 60 days ஒரு ஹார்ட் ஒர்க் 2 hours பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிஓவை முடிச்சிடலாம். ஓகேவா?
தேங்க்யூ. ஸோ இது நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த ccindia.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இதை முடித்தாலே உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இந்த டைப்பிங் ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிள் வித் உங்களுக்கு அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் கிடைக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்கள் டைப்பிங் ஸ்கில் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வேறு ஜாப்புக்கு ஈஸியாக போக முடியும். ஓகே, தேங்க்யூ.